ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களினுடைய இல்லத்திற்கு நேற்று இந்த தாயானவள் நான் சென்றிருந்தேன். என் தங்க குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது. நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன், அங்கு என்ன நடந்தது என்பதனை எல்லாம் இந்த தாயானவள் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அம்மா சொல்லி முடிக்கும் பொழுது இந்த செய்தியை உனக்கு நான் எதற்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை எல்லாம் நீயாகவே புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, முதலில் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த அம்மா காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதையுமே நடத்துவது கிடையாது. காரணம் இல்லாமல் எதையுமே நான் உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்களானது மிகவும் முக்கியமானது என்பதனை நீ மறந்துவிடாதே. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி வருவதை நீ அவ்வளவு அலட்சியமாக எண்ணிவிடாதே. உன்னுடைய நன்மைக்கானது என்பதனையும் உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதனையும் நீயாகவே புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீயாக புரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, உனக்கு கண்ணீர் வர வேண்டும், உன்னுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தார்கள் அல்லவா? என் தங்க குழந்தையே, அவர்களினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்பட்டுவிட்டது. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கண்ணீர்தானே உனக்கு முண்டி எடுத்துக்கொண்டு வருகின்றது, இதுதான் உன்னுடைய பலவீனம் என்று அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அல்லவா? அதன் காரணமாகத்தான் அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னினுடைய மனதை காயப்படுத்தி விடுகின்றார்கள். என் செல்ல குழந்தையே, இனிமேலும் உனக்கு இது போன்ற காயங்களை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று துணிந்தும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை அவர்கள் கொடுத்த காயங்கள் எல்லாம் ஆறாத வடுவாக மனதிலே இருக்கும் பொழுது இன்னும் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அல்லவா? உன்னுடைய கண்ணீரை காண்பதுதானே அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து வருகின்றது. உனக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து பழகியவர்கள்தான் இப்பொழுது மிகப்பெரிய துரோகங்களை எல்லாம் செய்துவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்கள் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சும் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வேறொரு பேச்சுமாகத்தான் இவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் பொழுது இவர்களோடு தான் நாம் இத்தனை காலமும் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருந்தோமா என்று உனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டு விடுகின்றது அல்லவா? என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்துதான். என் தங்க குழந்தையே, இவ்வளவு நாளும் நம்மோடு இருந்து கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை கூட தெரிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக இருந்துவிட்டோமோ என்றுதான் நீ கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நீ வெள்ளந்தி மனிதனை கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள், யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதையெல்லாம் உடனே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாராவது உன்னிடத்திலே நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனே அவர்களை எல்லாம் நீ நம்பிவிடுகின்றாய். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்திலேயே பகிர்ந்து கொண்டு உன்னுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார்கள் என்று நம்பியும் விடுகின்றாய். என் குழந்தையே, அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் உனக்கு இந்த தாயானவள் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனை எண்ணிக்கொண்டுதான் என்னை தேடி நீ வரும்பொழுதெல்லாம் இதுவரை நான் உனக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருந்தேன். இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லை மீறி சென்று விட்டதனால்தான் அவர்களினுடைய இல்லத்திற்கே நான் நேரடியாக சென்று விட்டேன். என் தங்க குழந்தையே, ஒருவரை ஒரு முறை தெரியாமல் காயப்படுத்தி விட்டால் மன்னித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே தவறினை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க கூடாது
அல்லவா? அவர்களுக்கான தண்டனையை கிடைக்கும் அல்லவா? இதையெல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துவிட்டு வரலாம் என்றுதான் உன் தாயானவள் அங்கு நான் சென்றிருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சியானது வேறு விதமாகத்தான் இருந்தது. அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஏன் தெரியுமா? நான் அங்கு சென்றபோது அவர்கள் குடும்பமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் பல மடங்கு அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதனை உணராமல் இப்பொழுது புதிய பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த சில விஷயங்கள் தான் இன்று நமக்கே தீவினையாக வந்திருக்கின்றது. மற்றவர்கள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து சந்தோஷப்பட்டதோடு மட்டுமல்லாமல் காயப்படுத்தி கொண்டே இருந்ததற்கு இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே நிலைமை வந்துவிட்டது. பார்த்தீர்களா? என்ன இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இதையெல்லாம் செய்திருக்க கூடாது என்று அவர்களாகவே இதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். தனக்கு வந்த கஷ்டங்களை எண்ணியும் அங்கே மனவேதனைகள் பட்டு கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் எதுவும் அறியாமல் நம் மீது உண்மையான அன்பு செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகம்தான் நமக்கு நிச்சயமாக தண்டனையாக இது கிடைத்திருக்கின்றது. நாம் செய்த பாவத்திற்கான பலனைத்தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது. தெய்வம்தான் நம் வாழ்க்கையில் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்திருக்கின்றது. இதையெல்லாம் நாம் இப்படி அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாவத்தை நாம் எங்கே சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அது மட்டுமல்ல, உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் என்றும் அங்கே அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். நானும் அங்கே அவர்களை பழிவாங்குவதற்கும் அவர்கள் செய்த தவறுக்கும் தண்டனையை கொடுப்பதற்கும் தான் சென்றிருந்தேன். ஆனால் அங்கே இப்படி நடக்கும் என்று ஒரு துளியளவும் நான் எதிர்பார்க்கவில்லை. என் தங்க குழந்தையே, இப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் அதற்கு வழி இல்லாமல் அவர்களை மன்னிக்கும் ஒரு மனநிலையும் எனக்கு வந்துவிட்டது. என் செல்ல குழந்தையே, அவர்களின் மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இதற்கு மேலும் நாம் எந்த ஒரு தவறுகளும் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபொழுதும் விட்டுவிடாது என்பதனை அவர்களாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். என் தங்க குழந்தையே, எல்லா தவறுகளையும் யாரோ செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கி கொண்டே இருந்தால் கூட பரவாயில்லை. நம்மீதே தவறு இருக்கும் பொழுது அதை நாம் தானே திருத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருக்கின்ற நம்மை நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு எத்தனை பெரிய துரோகத்தை இப்படி யோசிக்காமல் செய்துவிட்டோமே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த கண்ணீர் உண்மையானதா அல்லது இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்ற சந்தேகமும் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அம்மா அதையும் நன்றாக சோதித்து பார்த்துவிட்டுதான் என் பிள்ளையே, எல்லா சோதனைகளையும் நான் செய்து முடித்து விட்ட பிறகுதான் அவர்கள் இந்த உண்மையினை எல்லாம் உணர்ந்தும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தும் அவர்கள் திருத்திக் கொள்ளுமாறு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை நான் புரிந்து கொண்டேன். என் செல்லமே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் இருக்கும். அப்போதும் அவர்கள் எல்லாம் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டேதான் இருப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தான் தவறு செய்வதும் இயல்புதான். மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகளை இயல்பாக செய்து விடுகின்றார்கள். ஆனால் அது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகுதான் அந்த பாதையிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வேதனைகளும் சோதனைகளும் யார் தடுத்தாலும் அதனை நிறுத்திவிட முடியாது. எத்தனை தெய்வங்களை வழங்கினாலும் அதுவெல்லாம் மனதிற்குள்ளே கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான். ஓம் சக்தி தாயே போற்றி.
என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை அளித்து கொண்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய நாளையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய். என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் இன்று உன் தாயானவள் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் இதனை நான் உன்னிடத்தில் தெரிவிக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. உண்மைதானே? ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாமே மறந்து போய் நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனநிலையை இந்த தாயானவள் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை தந்து நம்பிக்கை கொடுக்க உனக்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் தாயானவள் நல்ல பதிலை கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, நல்ல பதில் மட்டுமல்ல, தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்ல போகின்றேன். என் குழந்தையே, நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். அதை நீ உணர்ந்தால் மட்டும்தான் இப்பொழுது இவ்வளவு வேதனையை அடைந்திருக்கின்றாய். என் குழந்தையே, ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா? என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒரு பொழுதும் தவறாக சிந்திக்கவே மாட்டாய். அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் எப்பேற்பட்ட மனிதனையும் என் குழந்தையே மாற்றிவிடக்கூடியது. அதனை நீ புரிந்து கொள். தானாக எந்த ஒரு மாற்றங்களும் இந்த உலகத்தில் நடப்பதே இல்லை. அதை ஒருபொழுதும் உன் அம்மா நான் அனுபவிப்பதே இல்லை. இனி என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது. கடன் பிரச்சனை தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது. இதே போல எனக்காக உறவு என்னை தேடி வரப்போகின்றது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே பேச வேண்டும் என்று வரப்போகின்றது. அப்படி பேச போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக நேர்மறையாக இருக்கும்படி உன் மனதிற்குள் நீ வேண்டிக் கொண்டே இரு.
நிச்சயமாக உனக்கான விஷயங்களை இந்த தாயானவள் நான் செய்து கொண்டு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். என் குழந்தையே, உனக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் நான் இருந்து விட மாட்டேன். என் தங்க குழந்தையே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்ப வேண்டும். அம்மா சொன்னவற்றை நீ நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரவைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தையும் உன்னுடைய உள்ளத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அம்மா சொல்வதனை செய்ய நீ தயாராகிவிட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அம்மாவிற்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக இந்த அம்மா உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. எப்போதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டும் என்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆராத்தி காட்டி உள்ளே வா அம்மா என்று என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். என் குழந்தையே, உன் இல்லத்திலிருந்து என்னை வரவைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அது அத்தனையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர. அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றியாகத்தான் முடியும். என் தங்கப்பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வதுதான் புரியவில்லை. ஏனென்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்பொழுது நீ நினைத்த அனைத்தையுமே நான் உனக்காக கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை இந்த அம்மாவை மனதில் நினைத்து கொண்டு தைரியமாக செய். என் தங்கப்பிள்ளையே, இதை மட்டும் செய்துவிட்டால் போதும். வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைத்து கொடுப்பேன் என் தங்க குழந்தையே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. இந்த அம்மாவை நினைத்து எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியோடும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே, எத்தனை துயரங்கள் வந்தாலுமே அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் அதையெல்லாம் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் எப்போதுமே நீ வைத்திருக்கவே வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய முழுமையான அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்.